ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமிகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம புரட்டாசி மாத பலன்களை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் பார்க்க போறோம். புரட்டாசி மாதம் 17ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்குது. 17ஆம் தேதி அக்டோபர் மாதம் வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் இருக்கு. புரட்டாசி மாதத்துல அந்த பெருமாளுக்குரிய மாதமாக எல்லாருமே கொண்டாடுறோம். அந்த பெருமாளினுடைய அருள்கடாட்சம் இருக்கும்போது நம்மளுடைய வீட்டுல லக்ஷ்மி வாசம் செய்யும், அதாவது மகாலட்சுமி வாசம் செய்யும். செல்வ வளங்களுடன் எல்லா காசு மட்டும்தான் ஒரே ஒரு வாழ்க்கையா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. லக்ஷ்மியின் மகாலட்சுமின்னு சொல்லும் போது எல்லா ஐஸ்வர்யங்களும், குழந்தை பாக்கியம், எல்லா நலன்களும், அடுத்து உடல் நலத்தோடு எல்லா நலன்களும் பெற்று இருக்க நம்ம அந்த புரட்டாசி மாதத்துல அந்த பெருமாளை ஒவ்வொரு சனிக்கிழமையும் வழிபாடு பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்துல சுக்கிரனுடைய பெயர்ச்சியும் புதனுடைய பெயர்ச்சியும் இருக்குது. 2 கட்டமாக இந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆகின்றன. இந்த புரட்டாசி மாதத்துல இன்னொரு மிக விசேஷமான ஒரு திருநாள் பாத்தீங்கன்னா மாலயபட்சம். மாலயபட்சம்னாலே நிறைய பேருக்கு தெரியாது. அது என்னது மேடம் அப்படின்னு கேட்கும்போது, மகாலயபட்சம்ன்றது பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, கர்மாக்களை யாராவது தவற விட்டுருந்தாங்கன்னா, அதாவது அம்மா அப்பா இறந்திருப்பாங்க, இல்ல தாத்தா பாட்டி இறந்திருப்பாங்க, நமக்கு அவங்களுடைய காரியங்களையோ இல்ல அவங்களுடைய கடமைகளையோ செய்ய தவற விட்டுருந்தோம்னா இந்த மகாலயபட்சத்துல நம்ம அந்த 15 நாள் வரக்கூடிய அந்த திதியில செய்யும் போது அதற்குண்டான தோஷங்கள் நிவர்த்திகள் அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த புரட்டாசி மாதத்துல அந்த மாலையபட்சம் முன்னோர்களினுடைய கர்மாக்கள் தீரக்கூடிய அந்த நாட்கள் கழிந்த உடனேயே அடுத்து அம்மனுடைய ஒரு மாதமாக தான் இந்த புரட்டாசி மாதம் கொண்டாடப்படுகிறது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நவராத்திரி ஆரம்பமாகிறது. இந்த நவராத்திரி பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி ஆரம்பமாகுது. 2ஆம் தேதி மகாலய அமாவாசை வருது. இந்த அமாவாசை பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் கேதுவோடு சேர்ந்து இருக்கும் போது இது கிரகணமாக நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த கிரகணம் நம்ம எதுக்கு பாதிக்கப்படுமான்னு கேட்டீங்கன்னா எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஆனா கோள்கள் மூலமாக அந்த 2 கிரகங்களும் கேதுவோட சேர்ந்து இருக்கும் போது இந்த அமாவாசை மிக சிறப்பு வாய்ந்த அமாவாசை. இன்று எப்போதுமே நம்ம நவராத்திரி ஆரம்பிக்கும் போது அமாவாசையில தான் ஆரம்பிப்போம். ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரகணத்தோட ஆரம்பிக்கிறதுனால நீங்க மறுநாள் பிரதமை அன்னைக்கு அந்த பிரதமை முடிஞ்சதுக்கு அப்புறம் மாலை பொழுதுல 6 மணிக்கு மேலேயோ இல்ல 8 மணிக்கு மேலேயோ ஒரு கலசத்தை மாத்திரம் வச்சு உங்க வீட்டுல அந்த நவராத்திரியான ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விசேஷத்தை நீங்க உங்க வீட்டுல ஆரம்பிக்கலாம். இந்த நவராத்திரி எப்போ முடியுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த நவராத்திரி ஆகப்பட்டது உங்களுக்கு 12ஆம் தேதி விஜயதசமியோட அந்த நவராத்திரி ஆகப்பட்டது முடிவுக்கு வருது. அடுத்து திரும்ப இந்த மாதத்துல இன்னும் ஒரு சிறப்பு ஒரு பூஜை பண்றதுக்கு உகந்த நாள் பாத்தீங்கன்னா பௌர்ணமி 2 நாட்களாக வருது. 17 மாதமும் அடுத்து 17 அக்டோபர் மாதமும் 2 நாட்கள் இந்த புரட்டாசி மாதத்திலேயே வருது. அதிகமான கடன் இருப்பவர்களோ எல்லா ராசி என்பவர்களும் அதிகமான கடன் இருக்கு, அதிகமான தடைகள் தாமதங்கள் இருக்கு, குடும்பத்துல சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அந்த பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயண பூஜை பண்ணி வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய கடன் தொந்தரவுல இருந்து விலகுவதற்கும் உங்களுடைய தோஷங்களிலிருந்து நிவர்த்தி ஆகுவதற்கும் உண்டான ஒரு சரியான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்துல என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கிடைக்க போகுதுன்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாத கிரக அடைவுகள் முதல்ல பார்க்கும்போது ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி வக்ரத்துல இருக்கிறார். ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான், 8ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், 9ஆம் இடத்தில் 10ஆம் இடத்தில் புதன் பகவான், 11ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், கேது. இதுதான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாத கிரக அடைவுகள். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா உழைப்பால் உயர்ந்தவர்கள்னு சொன்னா இவர்கள் தான். எப்போதுமே உழைக்க மட்டுமே செய்யணும், பலனை எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு நம்பிக்கையோடு உழைப்பவர்கள் இந்த விருச்சிக ராசி மட்டும்தான். ஆனா இவர்களை சார்ந்து இருப்பவர்கள் இவர்களை எப்போதுமே மதிக்கிறதே கிடையாது.
இவர்கள் என்னவோ இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஏளனமாக நினைப்பவர்கள் தான் இவர்களை சார்ந்து இருப்பார்கள். இவர்களுடைய திறமைக்கோ இவர்களுடைய ஒரு மதிப்புக்கோ யாருமே மதிப்பே கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவிற்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பிறரால் அவமதிக்கப்படுபவர்கள்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் மட்டுமே. ஏன்னா இவர்களுக்கு ஒரு சின்னதா ஒரு முன்கோபம்ன்றது அதிகமாக இருக்கும். வீட்டுல அதாவது குடும்பத்துல இருக்கிறவங்க அதிகமாக வெறுக்கப்படுபவர்கள்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க. அந்த அளவிற்கு ஒரு திறமைகள் இருந்தும் அதிகமாக வெறுக்கப்படுபவர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா இவர்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய்ன்றது பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு சூடான கிரகம். இவர்களும் தன்னுடைய வாழ்க்கையில எப்போதுமே ஒரு சுறுசுறுப்போடையும் ஒரு அதிகமான ஒரு விரைவாக முடிவெடுப்பதிலும் அதிகமாக ஒரு நோக்கத்தோட இருப்பாங்க. சில நேரம் இவர்களுடைய முடிவுகள் தவறான ஒரு தவறாக எடுப்பதாக இருக்கும். அதாவது அவசரப்பட்டு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள். நிறைய விருச்சிக ராசி பெண்கள் பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை கோளாறு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. அந்த அளவிற்கு விருச்சிக ராசி என்பர்களுக்கு அந்த தாய்மைன்றது பாத்தீங்கன்னா ஒரு கிடைக்காத ஒரு வரமாகவே இருக்கும். அதே சமயத்துல அந்த குழந்தை கிடைத்தாலும் குழந்தை பேர் இருந்தாலும் அந்த குழந்தை மூலமாக நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய அன்பர்கள்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க. இப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறார். 5ஆம் இடத்துல ராகு பகவான். 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுல இருந்து கடந்த 1.5 வருடங்களாக விருச்சிக ராசி அன்பர்கள் அதிகமாக உங்களுக்கு அந்த வேலை இழப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக வேலையை இழக்கக்கூடிய அபாயம்லாம் இருந்திருக்கும் அதிகமான விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்துல குழந்தைகள்னால அதிகமான அவமானங்கள், கெட்ட பெயர்கள், அடுத்து பாத்தீங்கன்னா சமுதாயத்துல ஒரு தலை குனிந்து செயல்படக்கூடிய ஒரு நேரம்லாம் இருந்திருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி எங்க இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் இந்த புரட்டாசி மாதத்துல 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது இந்த காலகட்டம் மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா உங்க ராசியில எந்த கிரகங்களுமே இல்லை. அப்படி இருக்கும்போது உங்க ராசி அதிபதி தான் இந்த மாதம் உங்களுக்கு செயல்படும். அதுவும் எந்த இடத்துல இருந்து செயல்பட போறாரு? 8ஆம் இடத்துல இருந்து செயல்படும் போது வெளிநாட்டு வாய்ப்புகள் அதிகமாக தேடி வரும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும். அப்படி வரும்போது நீங்க அதை யூஸ் பண்ணி அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்க செய்யும் போது நிறைய வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா வெளிநாட்டில இருந்து உங்களுக்கு உள்ளூருக்கு வரக்கூடிய ஒரு தேவையில்லாத ஒரு காலகட்டமும் இருக்கும். நான் எப்படியாவது இந்தியாவுக்கு வந்துடணும் ஒரு 6 மாத காலமாக முயற்சி செஞ்சிட்டு இருப்பீங்க. இந்த மாதம் அதற்கு தகுந்த மாதமா இருக்கும். இந்த ஒரு மாதம் நீங்க வராம இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அங்க வெளிநாடு தான் உங்களுக்கு ஒரு சொர்க்கமாக தெரியும். அதை விட்டுட்டு நீங்க இப்ப இங்க வந்துட்டீங்கன்னா புரட்டாசி மாதத்துல இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வெளிநாட்டிலிருந்து உள்நாடு திரும்பும் போது நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும். திடீர்னு ஏதோ ஒரு அலைச்சல், திடீர் விபத்துக்கள், திடீர்னு ஒரு தேவையில்லாத ஒரு வீண் விரைய செலவுகள், தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவுகள், இந்த மாதிரிலாம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால ஒரு கவனத்தோடு நீங்க எப்போதும் மாதிரி ஒரு படபடான்னு ஒரு முடிவு எடுக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு அது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்துரும். அதே சமயத்துல உங்களுக்கு 4ஆம் இடத்துல அந்த சனி வக்ரமாக இருக்கிறதுனால தாயார் மூலமாக இருந்த செலவுகள் அல்லது தாயார் மூலமாக இருந்த ஒத்துழைப்புகள் உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் குறைஞ்ச அளவுக்கு காணப்படுவது மாதிரி இருக்கும். அந்த ஒத்துழைப்புன்றது உங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்காது. அதே சமயத்துல தாயார் மூலமாக இருக்கக்கூடிய அந்த செலவுகள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து இங்க அம்மாக்கு நீங்க பணம் அனுப்பிட்டு இருப்பீங்க, அவங்களுக்கு செலவுக்காக செஞ்சுட்டு இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அது கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அதே சமயத்துல அங்க வேலை இழப்புகள் ஏற்பட்டாலும் அந்த மாதிரியான தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இந்த விருச்சிக ராசியில 3 நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க. விசாகம்,
அடுத்து பாத்தீங்கன்னா அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திர அன்பர்களும் இருக்கிறீங்க. விசாக நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில பிரிந்த உறவு முறைகளை திரும்ப சேருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கு. ஏன்னா 11ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், கேது இருக்கிறதுனால இழந்த வாழ்க்கையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, தொழில் சம்பந்தமான சில முன்னேற்றங்கள், தொழிலாளர்கள் மூலமாக ஒத்துழைப்பு, அடுத்து பாத்தீங்கன்னா தொழில லாபம், வேலை வாய்ப்பு சம்பந்தமான ஒரு இடமாற்றங்கள், இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு. கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ற ஒரு பதவி உயர்வு, வருமானம், அடுத்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட், அதாவது அரசாங்கத்துல வேலை பாக்குறீங்கன்னா நல்ல ப்ரமோஷன்ஸ், அடுத்து இன்கிரிமெண்ட், அடுத்து அரியர்ஸ், நீங்க கேட்ட டிமாண்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு. ஏன்னா அங்க புதன், உங்களுடைய கேட்டை நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன், அந்த புதனாகப்பட்டவர் உச்சத்துல இருக்கிறார் இந்த மாதத்துல. அதனால நீங்க கேட்டது எல்லாமே நிறைவேறுவதற்கு உண்டான ஒரு சாதகம் கட்டமாக இருக்க போது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இந்த விருச்சிக ராசியில பாத்தீங்கன்னா நம்ம இப்போ கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். நீங்க இந்த மாதத்துல 4 சனிக்கிழமையும் பாத்தீங்கன்னா ஸ்ரீமுஷ்ணம் பூவராக மூர்த்தி பெருமாளை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. அதாவது யார் யாருக்கெல்லாம் சொத்து பிரச்சனை இருக்கோ, சொத்துக்களை விற்க முடியாம தவிக்கிறீங்களோ, அடுத்து கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரியான அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு எல்லாருமே இந்த 4 சனிக்கிழமையும் நீங்க அந்த ஸ்ரீமுஷ்ணம் பூவராக மூர்த்தி பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த புரட்டாசி மாதம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மிக சிறந்த மாதமாக இருக்க போகுது. நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.